இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் கீயும் மார்னிங் ஏஞ்ச உடனே என்னடா நைட்டு தூங்கும்போது தான் இவங்க இருந்தாங்க, காலைல ஏஞ்சோடனே இவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே அவங்க கூட செட் ஆகிட்டான். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கீயும் வந்து அவங்க அண்ணா கூட உட்காந்துட்டு கேம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தான். அவனை ஒரு இடத்துல 5 மினிட்ஸ் மேலே உட்கார வைக்க முடியும்னா அது கேம் ஆடும்போது மட்டும்தான் உட்கார வைக்க முடியும். அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் சரி ஈவினிங் பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு பீச்சுக்கு போனோம். கியூவுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்குன்னு சொல்லிட்டு அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூப்பிட்டு போனேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு மூடு சரியில்லாத காரணத்தினால என்னை வச்சு செஞ்சுட்டான். காரில் என் மேலே ஏறி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஒரு 1000 டைம்ஸ் பண்ணியிருப்பான். பொண்ணவகிட்டையும் போல் லோக்ஸாய்கிட்டையும் போல் நவீன்கிட்ட போய் டிரைவர் சீட்டில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஏன்டா கூப்பிட்டு போனோன்ற மாதிரி ஆயிட்டேன். அப்புறமா அப்படியே பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போனோன்னா அவங்க அப்பா கிட்ட போனோன்னே கம்முன்னு இருக்கான். என்கிட்ட இருந்தால் மட்டும் என்னை வச்சு செய்கிறான். ரொம்ப நேரம் வந்துட்டு சரின்னு அங்கே போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அங்கே வந்து அவனுக்கு அந்த டாய்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஃபேன் மாதிரி இருந்துச்சு. அது நார்மல் காற்றுலேயே அப்படியே சுற்றும். ஆனால் அவனுக்கு வந்து நாங்கள் வீட்டில் ஒரு ஸ்பின்னர் மாதிரி இருக்கும், அதுன்னு நினச்சிட்டு அவன் கையை வச்சு வச்சு சுற்றிட்டு இருந்தான். அவன்கிட்ட கொடுத்தா அந்த கையை வச்சு சுற்றி உடைக்கிறதுக்கு தான் போயிட்டு இருந்தான். சரி நாங்கள் தூரமாக வச்சு வச்சு காமிச்சிட்டு இருந்தோம் அவனுக்கு. இந்த தண்ணி வந்து பார்த்து அவனுக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஆனால் அந்த அலை டிஃப்ரெண்ட்டாக வர்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றதுனால அவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தான். நான் கீழே நின்னா பட் பெருசாக அவனுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து பிடிக்கல. இதே அங்கே திருநெல்வேலி போனப்போ அந்த ஆறில் தாமிரபரணி ஆறில் வந்து ரொம்பவே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணான். அதுலேருந்து வரவே இல்லை அவன் நாங்கள் மொட்டை அடிக்க போனப்போ. பட் இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நின்னா. சரி நாங்கள் வந்து அவனை ஃபோர்ஸும் பண்ணல. சரி ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவனுக்கு அன்றைக்கி மூடும் சரியில்லைன்றதுனால அவங்க அப்பா மேலேயே தான் இருக்கணும்னா. அண்டு ரொம்ப என்ஜாயும் பண்ணலை அவன். ஒரு மாதிரி ஹெசிடெண்ட்டாக தான் இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து போய் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு பக்கத்தில் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் வந்து இந்த டீ வில்லா கெஃபேன்னு சொல்லிட்டு டி நகரில் இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து கூப்பிட்டு போனோம். அங்கே வந்துட்டு நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பர்பிள் மொஜிட்டோ ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து கீயும் அவங்க அப்பா மேலே உட்காந்துட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா விளையாடிட்டு இருந்தான். அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே உட்காரும் போது கம்மன் தான் இருக்கான். அதுக்கப்புறமா லோக்ஸாய் வந்து எப்போ தான் வீடியோ எடுத்து முடிப்பேன், நான் அதை குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தான். ஒரு பீஸா வாங்கியிருந்தோம். இது மஷ்ரூம் ஃபயர் ரோட் பீஸா மாதிரி. குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கீயும் அவங்க அப்பா கூட அப்பா பாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தான். ஜாலியாக அவங்க அப்பா தாடியை பிடிச்சி விளாட்றது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பாவை பார்த்து அப்படியே கொஞ்சிட்டு அவங்க அப்பா தாடியை பிடிச்சி விளாடிட்டு இருப்பான். அவனை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆகிடும். இதுக்காகவே ஹோட்டலே போக மாட்டோம் நாங்கள். அப்புறம் இது வந்து ஒரு சீஸ் ஃபாண்டே வாங்கியிருந்தோம். இது கூட பிரெட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணி அண்ட் மஷ்ரூம் அண்ட் பன்னீர் வந்து ஒரு கார்லிக்கி ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அந்த சீஸ் டிப்போட சேர்த்து சாப்பிடணும். இது வந்து எங்களுக்கு இங்கே விட எங்களுக்கு ஃப்ரோமேஜில் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓவராலாக பில் வந்து அரௌண்ட் 1655 வந்துச்சு. அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. சரி அப்படியே பசங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நவீன் கிட்னா வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.